ஆமாப்பா, சந்தோஷம்தான். இன்னையோட எனக்கு +2 எக்ஸாம் முடிஞ்சு. ஒரே ஜாலி தான். நல்லதுப்பா, எனக்கும் சந்தோஷம் தான். சரி, பரீட்சை எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்கேன்ப்பா. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா எழுதியிருக்கேன். நல்ல மார்க் வரும்ப்பா. நான் மேற்கொண்டு படிக்க என்ன ஒரு நல்ல காலேஜ்ல சேர்த்து விடுங்கப்பா. சரிப்பா, நல்ல காலேஜ்ல சேர்க்கணும்னா நம்ம தொன்போஸ்கோ காலேஜ்ல தான் சேர்க்கணும். தொன்போஸ்கோ காலேஜ்னு ஒண்ணு இருக்கா? அப்படி இருந்தா சொல்லுங்கப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தொன்போஸ்கோ காலேஜ் பத்தி தெரியணும்னா முதல்ல தொன்போஸ்கோ பத்தியும் அவருடைய பணிகளை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். நான் அதை உனக்கு சொல்றேன், நீயும் நல்லா தெரிஞ்சுக்கோ. பசங்களா இங்க வாங்கடா. ஓடுங்கடா ஓடுங்க, கோயிலுக்குள்ள வேலைக்கு கூப்பிடுறாரு, ஓடுங்கடா. நில்லுடா. டேய் நீதான் மாட்டின, வாடா கோவிலுக்கு வந்து பூசைக்கு உதவி செய்யடா. ஐயா, எனக்கு பூசைன்னா என்னன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் கோயிலுக்கே வந்தது இல்லை ஐயா. ஐயா, ஏன் சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஃபாதர் இவ்வளவு வளர்ந்துருக்கான், ஆனா பூசைக்கு வந்து உதவி செய்ய தெரியாதுன்னு சொல்றான். ஜெபம் கூட தெரியாது இவனுக்கு. தம்பி, இங்க வா. பயப்படாத, நான் உன் நண்பன் மாதிரி. சொல்லுங்க ஃபாதர். உன் பெயர் என்ன? என் பேரு பர்த்தலோமியோ கரேலியோ ஃபாதர். உன் வயசு என்ன? எனக்கு வயசு 16 ஃபாதர். அப்பா அம்மா என்ன செய்யறாங்க? 2 பேரும் செத்து போயிட்டாங்க ஃபாதர். நீ என்ன செய்யற? நான் ஒன்றும் படிக்காதனால யாரும் எனக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க. சும்மாதான் இருக்கிறேன். எனக்கு ஆதரவு தர கூட யாரும் இல்லை. கவலைப்படாத பார்த்துலோமியோ, இனிமேல் நான் உன்னோட இருப்பேன், உனக்கு ஆதரவா. நான் உன் நண்பன் மாதிரி, சரியா? பாட்டு பாடுவியா? இல்ல வேற என்ன செய்ய தெரியும்? எனக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது ஃபாதர். சரி, விசில் அடிப்பியா? ஓ, நல்லா அடிப்போம் ஃபாதர். இப்ப பாருங்க, சும்மா காது கிழியும். நல்லா விசில் அடிக்கிறியே, சூப்பர். உனக்குள் பல திறமைகள் ஒளிந்திருக்கிறது. நீ அதை கண்டுபிடித்தால் நல்ல நிலைக்கு உன்னால் வர முடியும். ஃபாதர், நான் படிக்காதவன், சமுதாயத்தை ஒண்ணுத்துக்குமே உதவாதவன் என்று சொல்லப்படுறேன். எனக்கு என்று யாரும் உதவ முன் வருவதில்லை. அப்படி இருக்க நான் எப்படி என் வாழ்க்கையில சாதிக்க முடியும்? நீங்க ஃபாதர், உங்களை பார்த்து பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் இனிமேல் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள். இன்னைக்கு இது போதும், போயிட்டு அடுத்த வாரம் வா. கண்டிப்பா அடுத்த வாரம் வரேன் ஃபாதர். என்ன மாதிரி நிறைய பேர் ஆதரவு இல்லாம இருக்காங்க, அவங்களையும் கூட்டிட்டு வரேன் ஃபாதர். நல்லதுப்பா, பார்ப்போம். நல்லா இருக்கேன் பார்த்துருமியோ. என்ன மாதிரி உள்ள மாணவர்கள் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஃபாதர், பாருங்க ஃபாதர். சரி வாங்க. இவ்வாறு 1841ஆம் ஆண்டு மிகவும் எளிய முறையில் துவங்கப்பட்ட அவருடைய பணி 1869ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்களின் அங்கீகாரத்தோடு அன்பு இல்லங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்பயிற்சி மையங்கள், பங்கு பணித்தளங்கள், இளையோர் மன்றங்கள், சமூக பணி மையங்கள் என வளர்ச்சியடைந்துள்ளது. இன்று உலகில் உள்ள 133 நாடுகளில் 1703 சலேசிய நிறுவனங்களின் உதவியுடன் 14,614 சலேசியர்களை கொண்டு ஏழை எளிய இளையோர்கள், பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகளின் வாழ்வில் ஒளியேற்றும் தீபங்களாய் சலேசிய சபை தலைவரின் 2025ஆம் ஆண்டின் விருதுவாக்கான எதிர்நோக்கில் நங்கூரமிட்டு இளையோரோடு திருப்பயணிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எளிய வாழ்வையும் அவர்கள் ஆற்றுகின்ற அறப்பணிகளையும் நினைத்து
பெருமை அடைகிறேன். அதே நேரத்துல ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. நான் இனிமே படிச்சா சலேசியர்கள் நடத்துற கல்லூரியில தான் படிப்பேன். தமிழின் நம் கடமை. அந்த வகையில் நன்றியுரை வழங்க வருகிறார் எமது இல்ல பொருளாளர் தந்தை அருட்பர் ரிச்சர்ட் விவேக்குமார் அவர்கள். என்னன்றி கொன்றார்க்கு உய்வெண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த அறத்தை மறந்தாருக்கும் வாழ்வு உண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தாருக்கு வாழ்வில்லை. ஐயன் வள்ளுவரின் வார்த்தை வாழ்வாக்கி உங்கள் முன்னால் நன்றியுரை வழங்க வந்துள்ளேன். 33வது ஆண்டு விழாவிற்கு எங்களது எளிய அழைப்பு ஏற்று வருகை தந்து சிறப்பான நன்றி திருப்பணியை ஆற்றிய கோயம்புத்தூர் மறைமாவட்ட பொருளர் தந்தை அருட்பணி ஆண்டனி செல்வராஜ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். டொன் போஸ்கோ அன்பில்லத்தோடு இணைந்து எண்ணற்ற ஏழை மாணவ மாணவியருக்கு நலப்பணிகள் ஆற்றி வரும் மரியாதைக்குரிய திரு இமானுவேல் அல்போன்ஸ் CSR லீட் பாஷ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.